வணக்கம் நண்பர்களே, புரட்சி தலைவன் சேனலுக்காக இந்த பதிவு. 18ஆம் தேதி சட்டமன்றம் கூட போகுது. இதுக்கிடையில் அதிமுகவில் இன்னும் குழப்பங்களை நீடித்து கொண்டே இருக்கிறாங்க 2 பேர். அதில் குறிப்பாக சொல்லணுன்னாக்கா விஜயபாஸ்கர் விராலிமலை, 2வது மயிலம் தொகுதியினுடைய சி.வி. சண்முகம். இவங்க 2 பேரும் இப்போ மீண்டும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒரு அனைத்து இந்திய அதிமுகவினுடைய கடைகோடி தொண்டன் அப்படின்ற ஒரு இதில் இப்போ நம்ம நிலைப்பாட்டில் இப்போ நம்ம பேசுகிறோம். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக வெளியில் போயிட்டே இருக்கலாம். பொதுச் செயலாளரை மாற்றுங்க, அவங்கள மாற்றுங்க, இவங்கள மாற்றுங்கன்னு சொல்லக்கூடிய அதிகாரம். இப்போ நீங்கள் அதிமுக உறுப்பினராகவும் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராகவும் இருக்கும். இது என்னன்னாக்கா உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னும் போது நீங்கள் போயிட்டே இருந்துடணும். இது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை இன்னும் சிறுமைப்படுத்தணும், சீரழிக்கணுன்ற எண்ணம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வாய் வழியாக சாப்பிட்ற மாதிரி நான் நினைக்கிறேன். வேறு வழியாக நீங்கள் சாப்பிட்றீங்களோன்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணும். சட்டமன்றத்தில் இது பண்ணிவிட்டு ஒரு தலைமையினுடைய உத்தரவை மீறி 25 பேர் போயிட்டு திரும்ப அவங்க எல்லாம் போயிட்டு நீங்கள் 2 பேர் மட்டும் திரும்ப இங்கே குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க. 4 பேர் ராஜினாமாவே பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க உங்களால். நீங்கள் 2 பேர் இப்போ 3 பேர் செஞ்ச குழப்பம். அதில் எஸ்பி வேலுமணி அவரும் ஒரு ஆள். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் போயிடுங்க. ஏன் இருக்கிறீங்க? பதவியே ராஜினாமா பண்ணிட்டு 4 பேர் போனாங்களே, போயிட வேண்டியது தானே. அதே மாதிரி பயம், ஜனங்க நம்மளை காரி துப்புவாங்கன்ற பயம். அப்படிப்பட்ட அந்த பயம் இருக்கிற ஆளுங்க என்ன செய்யணும்? தலைமை இதை கட்டுப்பட்டு, ஏன் உங்களால் பதவி இல்லாமல் இருக்க முடியாதா? ஒரு மாநிலங்களவை எம்பியை விட சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் எதுக்கு நின்னீங்க? சி.வி. சண்முகம் எதுக்காக நீங்கள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் டெல்லியில் நீங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல சாதாரண ஒரு தொண்டனை நிறுத்தி அங்கே வெற்றி பெற செஞ்சுருக்கலாம்ல. நீங்கள் உங்கள் தலைமையின் கீழே இருந்த 6 தொகுதியும் நீங்கள் ஒரு ஆள் தான் ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா போயிட்டே இருங்க. ஏன் தேவையில்லாத ப்ரெஸ் மீட்டை வச்சுட்டு உங்கள் பின்னாடி மீடியாக்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கக்கூடிய தொலைக்காட்சியை இதை இந்த கட்சியை அழிக்கணும்னு நினச்சாக்கா அதை நினைப்பவர்கள் தான் அழிந்து போவார்கள். நிச்சயமாக நாம் சொல்லுவது இதே மாதிரி தான். விஜயபாஸ்கர் அதே மாதிரி என்னமோ இவங்க இஷ்டத்துக்கு இப்போ கட்சி உங்களால், ஏண்டா நான் கேட்குறேன், உங்களால் அந்த 71 வயசில் 200க்கும் 234 தொகுதிக்கும் போய் வந்த மாதிரி உங்களால் போக முடியுமா? உங்களால் அந்த அளவுக்கு பேச முடியுமா? உங்களால் ஒரு வருஷமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை அவர் இல்லைனாக்கா இந்நேரம் எல்லாத்தையுமே நீங்கள் காலியே பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கண்ணதாசன் ஒரு படத்தில் மதிக்கட்ட மந்திரிக்கு விதி கட்டி விட்டு, அந்த மாதிரி உங்களுடைய விதி கட்டி விட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அதாவது நீங்கள் இங்கே இந்த கட்சியில் தேவை உங்களை யாரும் இனிமேல் இந்த ஒரு தொண்டம் கூட அதிமுககாரன் ஒரு தொண்டம் கூட உங்களை மதிக்க மாட்டான். நிச்சயமாக நீங்கள் இந்த இயக்கத்தில் நீங்கள் இருக்கிறத வேஸ்ட்டு. நீங்கள் முதல்ல நீங்கள் கிளம்புங்க. எடப்பாடியார் இதையும் தாண்டி அவங்களெல்லாம் கட்சியில் வச்சுருக்கக்கூடாது. அவங்கள கட்சியை விட்டு நீக்கணும். இந்த மாதிரியான ப்ரெஸ் மீட் நீ அம்மா இருக்கும்போது வேற இருக்கும்போது இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியுமா? டெய்லி இதே ஒரு அக்கப்போரா போச்சு. ஒரு தொண்டை ஏற்கனவே இப்போ தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை இது பண்ணி தான் மகேந்திரன் ஒரு தொண்டை இந்த கும்பகோணத்தில் சூசைட் பண்ணிக்கிட்டான். நாசகார பாவிகளா, முதல்ல நீங்கள் போங்கடா கட்சி விட்டு. முதல்ல இந்த கட்சியில் இருக்காதீங்கடா. நீங்கள் எதுக்கடா இருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன்டா இருக்கிறீங்க? காலுக்காக அது செருப்பு மாதிரி கழட்டி போட்டு போயிட்டே இருங்க. 4 பேர் போனானுங்களே ஜனங்க ஓட்டு போட்டு மை காயாத நேரத்தில் கூட ஏஞ்சி போனான். அது மாதிரி போய் தொலைய வேண்டியது தானே. இந்த தேர்தல் இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நான் அதிமுக ஜெயிக்கண்டா. 20 மாநகராட்சியிலேருந்து உள்ளாட்சி தேர்தலேருந்து பேரூராட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். நீங்களாம் இருந்தாக்கா உருப்படாது. நீங்களாம் முதல்ல தொலைஞ்சு போங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் நல்ல. இந்த இயக்கத்துக்கு இனிமேல் உங்களை மாதிரி நாட்டாமல் பண்ணக்கூடிய ஆள் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடாது. எடப்பாடியார் இன்னமும் இந்த கழகத்தில் களை எடுக்க வேண்டியவங்க நிறைய இருக்கிறாங்க. உடனடியாக அவங்களெல்லாம் களை எடுத்து இன்னும் கட்சியை தூய்மைப்படுத்தணும். இது தொண்டர்களான கட்சி. தொண்டர்களான கட்சி. தொண்டருங்க நிச்சயமாக தோளோடு தோல் நிற்பாங்க. நான்லாம் இப்போ எனக்கு
வாக்குரிமை இல்லாத காலத்தில் இருந்து இந்த 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 இயக்கத்தினுடைய பால் எம்ஜிஆர் பால் அன்பு கொண்டு அவருடைய ரசிகனாகவும் அவருடைய தொண்டனாகவும் நான் வந்து அன்னைக்கு எம்ஜிஆர் பத்திரிக்கைன்னு படிக்கலைன்னா கூட அந்த தென்னகம் பத்திரிக்கை வாங்குவோம், அண்ணா பத்திரிக்கை வாங்குவோம், தாய் பத்திரிக்கை வாங்குவோம். நீங்களாம் என்னடா பிடிங்களாடா? நீங்களாம் எதுக்குடா அங்கே இருக்கிறீங்க? டெய்லி ஒரு ப்ரெஸ்ஸு எந்த மீடியாக்காரன் பார்த்தாலும் யாரா பண்ணுறது இந்த வேலையெல்லாம்? மீடியாக்காரங்களுக்கு இதே வேலை தானே அவங்களுக்கு? இதை தவிர உங்களுக்கு வேறு அவன் எவன்டா உங்களுக்கு காசு கொடுத்து அவன் வீட்டுக்கு அமுச்சு வைக்கிறது? அவனுக்கு வீட்டுக்கு இதோட நிறுத்திக்கங்க. முதல்ல வந்து இந்த கட்சியை விட்டு நீங்கள் இப்போ அப்போ எடப்பாடியார் சொல்கிறார், உங்களுக்கு சூடு சொரணை வெக்கமான ஈனம் சூடு சொரணை இருந்ததுன்னா இந்த மாதிரி எவ்வளோ பேர் எல்லாருமே தொண்டை எழுந்து இந்த மாதிரி காணொலியில் பேசுகிறேன். போங்களை இந்த கட்சி விட்டு ஏன் இருக்கிறீங்க? நாங்கள் பார்த்துக்கிறோம் இந்த கட்சி. எடப்பாடியாருடைய தலைமையை வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம். அவர் தான் இந்த கட்சியினுடைய ஆணிவர். அவர் தான் வந்து இன்றைக்கி வந்து அவரால் தான் வந்து சென்ற தேர்தலில் 75 கூட்டணி ஜெயிச்சு இந்த தேர்தலில் 53. அவருடைய சுட்டு உங்களால் முடியுமா? உங்களால் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளை வந்து மாவட்டத்தில் உங்களால் வெற்றி பெற முடிஞ்சுதா? நாசக்காரங்க நீங்கள். இனிமேல் இந்த இயக்கத்துக்கு ஒரு உண்மையாக வந்து உப்பு போட்டு சோறு தின்றவங்களாக நீங்கள் இந்த கட்சியில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்துட்டு இந்த இயக்கத்தினுடைய ஒரு தொண்டன் கூட இவங்களை வந்து எவனுமே வந்து தொகுதிக்குள்ளே வர விடக்கூடாது, சேர்க்கக்கூடாது. எப்போ எவன் வந்தாலும் இவங்க வந்தாங்கன்னா கருப்பு கொடி காட்டுங்க ராஸ்கங்க. இதே மாதிரி வந்து டெய்லி மீடியாவை இது பண்ணாக்கா இவனுடைய இது தான் வருது. பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஓட்டு போட்டு தான் 31 சீட்டில் ஜெயிச்சுட்டான். இதெல்லாம் வந்து அறிவுள்ள பேசுகிற பேச்சா இது? ஒரு இயக்கன்றான், அந்த இயக்கத்தில் நான் வந்து பாட்டம் போட்டேன் காலத்துலேருந்து இருக்கிறேன்றான். கூட்டணி எதுக்கு வைக்கிறது? ஒரு கட்சியோட ஒரு கட்சி. இந்த கட்சியினோட ஓட்டு அந்த கட்சிக்கு வரும், அந்த கட்சியினோட ஓட்டு இந்த 31 தொகுதியில் அவனுக்கு நின்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி நின்னா தனியாக ஜெயிச்சிடுவாங்களா? ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாங்க. 2வது இடம் 3வது இடம் வரலாமே வழிய மடைய மாதிரி பேசுகிறானுங்க இருந்துக்கிட்டு இவனுங்கெல்லாம். இவங்க இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடாது. எடப்பாடியார் வந்து இவங்க மேலே கடுமையான நடவடிக்கைகளும். எடப்பாடியாருக்கு நாம் ஒரு தொண்டனை நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு கேட்டாக்கா, இவங்களை இனிமேல் வந்து இந்த கட்சியிலேருந்து 2 எம்எல்ஏங்க இருக்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது. இந்த கட்சியிலேருந்து விஜயபாஸ்கர், இப்போ விராலிமலை விஜயபாஸ்கர், சிவி சண்முகத்துலேருந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து வந்து இது நீக்கணுன்றது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம். அடுத்த காணொலியில் ஆர்டிஎஸ்